சண்டேனா மட்டனு வந்து பாரு. சண்டேனா மட்டனு வந்து பாரு. என் நண்பா ஜெயிச்சிட்டான், என் நண்பா ஜெயிச்சிட்டான். ஜெயிச்சிச்சு ஆனந்தா, நீ ஜெயிச்சிட்ட. ஆனந்தா, நீ ஜெயிச்சிட்ட. படம் அருமையா இருக்கு. குழந்தைகளோட பாருங்க, அப்பா அம்மாவோட வந்து பாருங்க, லேடிஸ் வந்து பாருங்க, பேரண்ட்ஸ் வந்து பாருங்க. என் நன்மை ஜெயிச்சிட்டா, ஜெயிச்சிட்டா, ஜெயிச்சிட்டா. சண்டேனா மட்டனு வந்து பாரு. சண்டேனா மட்டனு வந்து பாரு. புடிச்ச ரமேஷ், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆனந்தே, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. சகோதரா சேது, இன்னும் பல கிங்ஸ்லி, குல் சுரேஷ், குல் சுரேஷ் அப்படின்னு தான் நடிச்சிருக்கேன். நான் ஒரு சின்ன வில்லனா வரேன். என்னோட சீன் வரும்போது தியேட்டர்ல எல்லாம் கருப்பு சட்டி தியேட்டர்ல எல்லாரும் காசு பண்ணாங்க. அதற்கு எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. என் நண்பன் ஜெயிச்சிட்டான், இந்த படம் ஜெயிச்சிருச்சு. உண்மையிலே சொல்றேன், சண்டேனா மட்டனு வந்து பாரு டிடி ரிட்டனு. சண்டேனா மட்டனு வந்து பாரு டிடி ரிட்டனு. இந்த படம் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக பிரஸ் மீடியா பீப்புள், நீங்க வந்து எல்லா இடத்துலையும் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. PRO நிக்கில் முருகன் சார், நீங்களும் பட்டி தொட்டில அந்த படத்தை எடுத்து போய் சேர்த்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இனிமே சந்தானம் எடுத்து வைக்கிற ஒரு படியுமே நல்ல அடி இடி புடி அப்படின்ற மாதிரி வெட்டி மேல வெட்டி வந்துட்டு தான் இருக்கும். இந்த நேரத்தில் பிரஸ் மீடியா பீப்புள், இன்னமும் இந்த படத்தை நீங்கள் எல்லா இடமும் கொண்டு போய் சேர்க்கணும். இது வந்து நான் மட்டும் இல்லை, சந்தான ரசிகர் மன்றத்தின் சார்பாகவும் சந்தானம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவர்கள் மீது சார்பாகவும் கேட்குறேன். டிடி ரிட்டர்ன்ஸ், டிடி ரிட்டர்ன்ஸ். என்ன அதுதான் நான் தான் சொன்னேன் இல்லையா, தண்ணி அடிக்கிற சீன் வைக்கக்கூடாதுன்னு. பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு வராங்க. இன்னொன்று என்னன்னாக்க, சமுதாயத்தின் மீது சந்தானத்துக்கு எப்பவுமே அதிக அக்கறை உண்டு. அதனால தான் அந்த தண்ணி அடிக்கிற சீனை படத்துலேருந்து தூக்கிட்டாங்க. பாண்டிச்சேரியில் எடுத்தாலும் சரி, இல்லை நோண்டிச்சேரியில் எடுத்தாலும் சரி, எந்த சேரியில் எடுத்தாலும் சந்தானம் அவர்கள் எப்பவுமே மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ வந்து வர படங்கள் எல்லாம் நடிச்சிட்டு வர்றாரு. அதனால் இனிமேல் மக்களுக்கு விழிப்புணர்வு தரக்கூடிய படத்தில் தான் நடிப்பார். தண்ணி அடிக்கிறது, கிண்ணி அடிக்கிறது, அடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் அடிக்க மாட்டார். சரியா? சிகரெட்டு கூட இனிமேட்டு பிடிக்கிற மாதிரிலாம் நடிக்க மாட்டார். சரிங்களா? எப்போவுமே சந்தானம் மக்களோட மக்களாக உள்ளவர் தான். நிறையா பேர் சொல்லுவீங்க, அவர் வந்து ஹீரோ ஆகிட்டாரு, படங்கள்லாம் சரியாக போகல, மறுபடியும் காமெடினா போகலன்னு. உண்மையிலே சந்தானம் இப்போ மட்டும் ஹீரோ இல்லைங்க, எப்போவுமே வாழ்நாள் ஃபுல்லாக ஹீரோ தான். அவர் வந்து ரியல் லைஃப்பில் ஹீரோ இல்லை, ரியல் லைஃப்பில் ஹீரோ. புரியுதுங்களா? அது வந்து அவர் கூட பழகினவங்களுக்கு தான் தெரியும். இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து ரசிகர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை இன்னமும் பல பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களோட கடமை, உங்களோட கடமை. எல்லாரும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சண்டேனா மட்டனு வந்து பாரு டிடி ரிட்டனு. சண்டேனா மட்டனு வந்து பாரு டிடி ரிட்டனு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மட்டும் இல்லவா, அவரே மேடைகளில் சொல்லியிருந்தார், 25 வருஷமாக நானும் சந்தானமும் நண்பர்கள். அதனால் இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படங்கள் மட்டும் சொல்ல, அப்படி இல்லை, நாங்கள் 2 பேருமே சினிமாவையும் தாண்டி இனிய நண்பர்கள். எனக்கு ஒன்றுனாக்கா பதறி போயிடுவார். உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, எல்லாருக்கும் ஒரு அம்மா தான் இருப்பாங்க, எனக்கு 2 அம்மா. ஒரு அம்மா என்னை பெற்றெடுத்த அம்மா, இன்னொரு அம்மா சந்தானம். எனக்கு ஏதாவது ஒரு குறை என்றால் எப்படி ஒரு தாய் துடிச்சு போயிடுவாங்களோ, அதே மாதிரி எனக்கு ஒரு குறை என்றால் சந்தானம் வந்து உடனே முன்னாடி வந்து நிற்பார். நம்ம கேட்காமலே எனக்கு உதவி பண்ணுவார். அந்த வழியில் பல வகையில் எனக்கு உதவி பண்ணியிருக்காரு. அதுதான் சொல்கிறேன், சந்தானம் என்பது எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய இடம்.
சந்தனம் இல்லாத எந்த ஒரு இடமும் இல்லை இல்லையா? எந்த ஒரு நல்ல காரியங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல சந்தனம் இருக்கும். அதே மாதிரி சந்தானமும் அந்த இடத்துல இருப்பார். இந்த படத்தை டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி. எல்லா இடத்துலையும் ப்ரமோஷன் பண்றீங்க. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த படத்துக்கு? செம்ம சீட்டு குலுங்குற அளவுக்கு சிரிச்சாங்க. சீட்டு குலுங்குற அளவுக்கு சிரிச்சாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சு. முக்கியமாக நான் வர சீனு, என்னோட அந்த கருப்பு சட்டி சீனுக்கு தேட்டரே சும்மா விழுந்து சிரிச்சுது. என்னப்பா இல்லைப்பா, கதைன்னா அப்படி தானே இருக்கும் இல்லையா? வில்லன்னாக்கா எப்படி இருந்தாலும் சாவு தான் வேணும். நான் இந்த படத்தில் நான் ஒரு சின்ன வில்லனாக வரேன், அதனால என்னை போட்டு தள்ளிடுறாங்க. ஆமாம் அதுக்கு கதை நானே சொன்னேன் இல்லையா? எப்பவுமே தெய்வத்தை நம்பினவங்க துணை நிற்காமல் போகாது அந்த சாமி. அதனால தான் அந்த சாமியோட துணையோடு, ரசிகர்கள் துணையோடு இன்னைக்கு வந்து இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. நான் மன்சோறு சாப்பிட்டதுனால தான் அப்படின்றது இல்லை, ஆண்டவனோட அருளால். தங்கச்சி போதுமா? மூச்சு பிடிக்க பேசினேன். என்னப்பா தெரியல, பார்ப்போம். தேங்க்யூ. கேட்குறீங்க, லியோவில் வந்து அந்த தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வருது, சிகரெட் பிடிக்கிற மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறீங்க. சில பேர் வந்து ஒயின் ஷாப்பில் வந்து 10 ரூபா வாங்குறாங்க பாட்டிலுக்கு அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் 20 ரூபா வாங்குறேன்னு சொல்கிறீங்க. 20 ரூபான்னு வச்சுப்போமே. இப்போ நான் கேட்குறேன், ஒயின் ஷாப்பில் மட்டுமா 10 ரூபா 20 ரூபா வாங்குறாங்க? என் வீட்டில் சிலிண்டர் எடுத்துன்னு வந்து போட்டால், இவன் வீட்டில் சிலிண்டர் எடுத்துன்னு வந்து போட்டால் 50 ரூபா கேட்குறாங்க. ஒரு மாடி ஏறணும்னா 100 ரூபா கேட்குறாங்க. இதை கேட்கறதுக்கு ஆளுங்களே இல்லையா? நீ கல்யாணம் ஆனாலா உங்கள் சம்சாரத்துக்கு பொறுப்பு இருக்குல்ல? கேட்டாங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி கேட்கணும்ல? சிலிண்டருக்கு 50 ரூபா 100 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினாக்கா அது பணம் இல்லையா? ஒயின் ஷாப்பில் கொடுக்கறது மட்டும்தான் பணமா? சொல்லுங்க, இது எந்த விதத்தில் நியாயம்? சிலிண்டர் வாங்கும்போது நம்ம சிலிண்டருக்கான பணத்தை கொடுக்காம 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அப்போ ஒயின் ஷாப்பில் கொடுக்கறதுக்கு போது தான் நீங்கள் வீடியோ எடுத்து அப்படி அப்படின்னு சண்டை போடுவீங்க. இதே சிலிண்டர் எடுத்துன்னு போங்க, அப்போ அவங்கள்ட்ட சண்டை போட மாட்டீங்களா? அது வந்து தாய்மார்களுக்கு அது வேணாம், அதனால போராடுறாங்க. அடுப்பு வேணும் இல்லையா? அதனால அடுப்புக்கு போராடுறது இல்லை, அப்படிதானே அர்த்தம்? யாரா இருந்தாலும் பணம் கொடுக்கறதாங்க, அதுக்கு போராடணும். அப்ப இதுக்கு வந்து அப்ப காசு கொடுக்கலாமாப்பா? அப்புறம் அதுக்கு நீங்க பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், நீங்க இதையும் கேட்கணுங்க. ஒயின் ஷாப்ல 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்கு மட்டும் போர்க்கொடி தூக்குறீங்களா? வீட்டுல வந்து சிலிண்டர் போடும்போது 50 ரூபா 100 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்கறாங்களா? இது வந்து எந்த விதத்துல நியாயம்? அப்ப ஒயின் ஷாப்ல வேலை செய்யறாரு அந்த இதை தூக்கின்னு வரலையா? லாரியில ஏத்தலையா? சொல்லுங்க, அது அவன் மனுஷன் இல்லையா? அப்போ எதா இருந்தாலும் வெயிட் தான், புரியுதா? என்ன சார்? ஆமாங்க, நெஞ்சு வலி வரும், வேற என்ன வலி வேணாலும் வரும், புரியுதா? ஒயின் ஷாப்ல அந்த சரக்கு பாட்டில் தோல்ல வச்சு தூக்கின்னு வராங்க, அப்போ அவங்களுக்கு வலி வராதா? இப்போ நான் வந்து ஒயின் ஷாப்புக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு சொல்ல வரல, நியாயப்படி பேசணும்னு சொல்ல வரேன். அதுக்கு மட்டும் 10 ரூபான்றீங்க, இதுக்கு 50 ரூபா 100 ரூபா போதா? அதுக்கு இது இல்லையா? இப்போ இந்த தம்பி வந்து எப்பவுமே ஒயின் ஷாப்ல தான் படுத்து கிடக்கான், இருந்தாலும் அவங்க நண்பர்கள்லாம் போய் தண்ணி ஊற்றி எழுப்பி எடுத்துன்னு வராங்க. சின்னதான்னு பார்க்காதீங்க, பெருசான்னு பார்க்காதீங்க, புரியுதா? என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. என்னோட சீன் வரப்போ அந்த கருப்பு ஜட்டி போடாதவனும் சிரிக்கிறான், வெள்ளை ஜட்டி போட்டவனும் சிரிக்கிறான், சிவப்பு ஜட்டி போட்டவனும் சிரியான். அது தம்பிட்டு தான், தம்பியோட ஜட்டி தான் அது. 25. ஆமா, நாங்க அப்போ இருந்த நண்பர்கள், சினிமாவையும் தாண்டி நாங்க நண்பர்கள்.